ஆர்கே குறுக்கிட ஆர்கே எஸ் இல்ல இது ஷபீர் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி தாவேக்கானோட ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் திமுக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுல இருந்து அப்கோர்ஸ் திமுக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் அதிமுக அட்டாக் பண்றாங்க. அதனால இந்த ரெண்டு கட்சிகள் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை அட்டாக் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய அந்த எண்ணம், அந்த நோக்கம் தான் நிறைவேறவில்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவும் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு ஈச் அதரை அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் அப்படியே மழுப்புற மாதிரி இருக்குமா என்று தாவேக்கா எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆனா அது கிடையாது. மிக மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி திமுக அட்டாக் பண்றாரு. தெளிவாக ஒவ்வொரு நாளும் மு.க. ஸ்டாலின் பாஜக கூட்டணி என்று என்டிஏ அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப தாவேக்காவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியில எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணும்போது அப்கோர்ஸ் அவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். அது மு.க. ஸ்டாலின் ஆற்றவில்லை, நேரடியா எதிர்வினை ஆற்றுதல் அவங்க தலைவர்கள் ஆற்றுறது கிடையாது. அதிமுக அட்டாக் பண்ணும்போது ஏறத்தால் அதேதான். எடப்பாடி பழனிசாமி ஒன்றரை இடத்துல பேசியிருக்காரு. அது அப்ளிகாத்தா பேசுவாரே தவிர தலைவர்கள் அங்கேயும் பேசுறது கிடையாது. ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்களே. இப்ப இன்னைக்கு கூட கடம்பூர் ராஜு அவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாரு. மெர்சல் படத்தப்ப பிரச்சனை வந்துச்சு, நாங்க தீர்த்து வச்சோம், அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கிறாரு. அவர் பார்த்தது என்னை அதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து திரு செல்லூர் ராஜு சொல்றாரு, ஒரு கல்லூரிக்கு வேணா முதல்வர் ஆகலாம், ஆனா இங்க முதல்வர் ஆக முடியாதுங்கிற அளவுக்கு அவரு ஒரு கருத்து சொல்றாரு. எப்படி அந்த விமர்சனங்கள் நேரடியா கூர்மைப்படுற மாதிரி இருக்கேன். இல்ல என்னுடைய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன நினைத்தாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளும் தாவேக்காவை மட்டும் குறிவைத்து தாவேக்காவை மட்டும் தாக்கி கொண்டு இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்கோர்ஸ் பாஜகவை திமுக தாக்கி கொண்டுதான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தாவேக்கா மேல தாக்குதல்கள் வரவில்லை. திமுகவினுடைய மிக கடுமையான தாக்குதல்கள் யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக மேல, அதிமுக மேல. அதிமுகவினுடைய கடுமையான தாக்குதல் யார் மேல இருக்குன்னா நேச்சுரலி திமுக மேல, ஏன்னா அதுதான் அரசாங்கத்தில் இருக்கிறது. அப்ப இதை தாண்டி தாவேக்காவுக்கு அந்த இடத்தை கேப்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்பவும் இந்த அட்டாக்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா மேல ஒரு 30% 40% அதிமுக வச்சால் பாக்கி இருக்கின்ற டைம் பூரா யாரு மேல வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது முழுக்க முழுக்க திமுகவை மறந்து, இல்லை என்றால் திமுகவை அந்த இடத்துல இருந்து மாற்றி விட்டு தாவேக்கா மேல வைக்கவில்லை. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன்ல தாவேக்கா இஸ் ஆக்சுவலி லூசிங் அவுட் தான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கு. ஷியாம் சார், இப்போ ஒருவேளை இப்ப திமுக அதிமுக அல்லது இரண்டு அணிகள், அவங்க இரு அணிகள்னு கூர்மைப்படுத்தக்கூடியதாக களத்தை மாத்துறாங்க, ரெண்டு பேருமே மாறி மாறி பண்ணும்போது அப்ப தாவேக்கா இல்ல இது பலமுனை போட்டி தான் சொல்றதுக்காக இப்படி ஒரு வியூகத்தை எடுக்கிறாங்களா? ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் நேரடியான எந்த தாக்குதலையும் தாவேக்கா மேலே வரல, ஆனால் அவங்க தான் தொடங்குறதா வில்சன் சொல்கிறாரு. அதிமுக இது வரைக்கும் பேசல, ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அமைதியாக எப்படி போக முடியும் அப்படிங்கிறாரு. அதை எப்படி, அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறீங்க? இப்போ எனக்கு என்னமோ வில்சன் சொல்கிறதா சரின்னு நான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ்லேருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தாவேக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுங்கிறதா என்னோட கருத்து. விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லை, அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். அது கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி தான், பிற சம்பவங்களாக இருந்தாலும் சரி. உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் அங்கே பிரதான கட்சி, திமுகவும் அதிமுகவும். இங்கே அதிமுக கூட்டணி தான் சொல்லணுமே தவிர பாரதிய ஜனதா தலைமையிலான பலர்னு சொல்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஜனங்களே அதை திமுக கூட்டணியிலேயே அவங்களை அப்படித்தானே சார் விமர்சிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணின்னு சொல்றதன் மூலமா அதிமுகவை ஒரு இரண்டாவதாக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தானே. அவங்க என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. திமுக அது அப்படிதான் சார் சொல்லுவாங்க, அதிமுகவும் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா இப்ப நேத்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வி கேட்டிருக்காரு, திமுக கூட்டணின்னு தான் சொல்றாங்க, இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறாரு. இந்தியா கூட்டணி இல்ல, இந்தியா கூட்டணி எங்க இருக்கு சொல்லுங்க? கேரளால இருக்கா? இந்தியா கூட்டணி எங்க இருக்குன்னா வட இந்தியால நம்மெல்லாம் இல்லாத இடத்துல இருக்கு. திமுக இல்லாத பீகார்ல இந்தியா கூட்டணி இருக்கும், திமுக இல்லாத அல்லது அதிமுக இல்லாத அங்க என்டிஏ கூட்டணி இருக்கும். இங்க மாநில கட்சிகள் இருக்கிற இடத்துல தேசிய கட்சிகள் கூட்டணி அமைத்தால் அது மாநில கட்சிகளின் கூட்டணி தான். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா பிராக்டிகலா யதார்த்தமா அது இல்ல. அப்போ விஜய் எந்த இடத்துல அவர் ஸ்ட்ராட்டஜி இல்லாம செயல்படுறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரியாக அவரோட நேரேட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து மாறுதுங்க. இப்போ உதாரணமாக ஃப்ரெஷ் தானே அவரோட அப்பீல். அப்போ செங்கோட்டையனை அட்மிட் பண்ணுறது மூலமாக என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம பலரும் பிற கட்சிகளிலிருந்து வராங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்குவாங்க ஜனங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்க? திருப்பி பழையபடி அவங்க தானே போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. சீட்டு கொடுத்துட்டாரு, செங்கோட்டையன் சொல்கிறாரு 26 சீட்டையும் வென்றெடுத்து விஜய் காலடியில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது உண்மையிலேயே சாத்தியமா? கொங்கு மண்டலத்தில்
அப்படி சொல்றதே வந்து ஒரு அதாவது விஜய் ஜெயிக்கிறது, விஜய்க்காக வேலை பார்க்கறது அது வேற விஷயம். ஆனா பிராக்டிக்கலா இத்தனை வருடங்களாக ஒருவரை ஒரு பேனர்ல பார்த்துட்டோம், ரெட்டைலைக்கு ஓட்டு கேட்டு பார்த்துட்டோம். அப்போ திடீர்னு ரெட்டையிலேயே கிடையாதுங்க, அது 10ல் 1ங்க அப்படின்னு சொன்னா அது ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் மாறி வரணும். கே சார் என்ன சொல்லுவாரு, எப்படி என்னாச்சு நீங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க திமுகவுக்கு போய் அப்படின்னா, இது வந்துங்க நம்ம பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீடு போற மாதிரி, பூந்த வீட்டுக்கு போனா பூந்த வீடு மாதிரியே நடந்துக்கிடணும் அண்ணாச்சி சொல்லுவாரு. அது கரெக்ட் தான் நானும் நினைக்கிறேன். அப்போ இவரு பிறந்த வீடா பூந்த வீடா எதுவுமே தெரியாம குழப்பி அடிக்கும் போது ஜனங்க வந்து குழம்புவாங்க, அது லாஸ். அப்ப விஜய்க்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல. விஜய் தடுக்கணும், இதெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை வந்து விஜய்க்கு இருக்கு, ஸ்டாலினுக்கு இருக்கு, இபிஎஸ்க்கு இருக்கு. அவங்க தலைவர்கள். ஆனா அவர் தடுக்கலங்கும் போது 2 பேர் குறுக்கிட விரும்புறாங்க, கேட்டு வந்துரும் வில்சன். அதாவது இந்த 3 பேர் ஸ்ட்ராட்டஜியும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அதிமுக நேரடியா திமுகவை தாக்குறாங்க, அதிமுக நேரடியா விஜயை தாக்குறாங்க, இது ஸ்ட்ராட்டஜி. திமுக நேரடியா அதிமுகவை தாக்கல, பிஜேபி பேஸ்ல தான் தாக்குறாங்க. அப்போ அதிமுகவை நேரடியா தாக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அதிமுக ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அது ஆழமா இருக்குது, ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் ஆகுது. அப்போ பிஜேபி பேஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர் வெற்றிகளுக்கு ஆன்டி பிஜேபி வர்க்காதுன்னா அதை எடுக்கறாங்க. ஆன்டி ஏடிஎம்கே எடுபடாது, ஆன்டி பிஜேபியை பேஸ் பண்ணி அதிமுகவை தாக்கணும். இப்போ இது வந்து ஸ்ட்ராட்டஜி, திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்ட், வெற்றி ஸ்ட்ராட்டஜி. தாவேக்காக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஷாம் சொன்ன மாதிரி. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வாடகைக்கு எடுக்க பார்க்கறாரு, ஆனா தயக்கமாகுது. திமுக போல்டா எதிர்க்க முடியுது அவரால், அதிமுகவை எதிர்க்க முடியல, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாரு. இல்ல அதிமுக இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவை இக்னோர் பண்ற இடத்துல இருந்து பாக்குறாரா? இல்ல அதுதான், அது இக்னோர் பண்றது இல்ல, அது சீச்சி இந்த பழம் பிடிக்குன்ற மாதிரி. அது அதிமுக இப்ப நம்ம சாமி என்ன சொன்னாரு, அதிமுக இக்னோர் பண்ணா மக்களே நம்ப மாட்டாங்க, அதுவும் விஜய் வந்து இக்னோர் பண்ணாருன்னா மக்களே நம்ப மாட்டாங்க. அதனால 10வது இடம் செங்கோட்டையன் கொடுத்ததே பெரிய விஷயம், 100ல் 1 கூட சொல்லிருக்கலாம் செங்கோட்டையன், ஏன்னா அந்த அளவுக்கு. சாரி ஷபீர், நீங்க குறிப்பிட விரும்புறீங்க. இபிஎஸ் ஏன் வந்து டைரக்டா தாவேக்காவை அட்டாக் பண்றாருன்னா, பெருவாரியான வாக்குகள் தாவேக்கா எடுக்கிறது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள். அப்ப டைரக்டா ஒரு அட்டாக் பண்ணும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் தானே நீங்க கவர்மெண்ட்டுக்கு திமுக அணிக்கு இது எப்ப ரியலைஸ் பண்றாங்கன்றீங்க? ஏன்னா இப்பதான் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றாங்க. இவர் சொன்னார் இல்லையா, கிமுன்னு, கூட்டணிக்கு முன் கூட்டணிக்கு பின், கூட்டணிக்கு வருவதற்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்னா இது எல்லாமே வேற மாதிரி போயிருக்கும். அதிமுக செய்த ஒரே தவறு என்னன்னா, அவங்க டிவிகேவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அட்டாக் பண்ணாது. டிவிகேவை அவங்க ஒரு நட்பு சக்தியா பார்த்தாங்க. சரி, கூட்டணிக்கு வந்துருவாங்கன்ற அதே தானே தாவேக்காவுக்கு வரும். தாவேக்கா முதல்ல பேசினாங்க, பட் அதுக்கப்புறம் நீங்க சொல்றது இப்ப நட்பு, அவங்களும் நட்பு சக்தி அதிமுக பத்தி எந்த இடத்துலயும் விமர்சிக்காம தலைமையில இல்ல பார்க்கணும், தான் தலைமையில அவங்க ஆக்சுவலா தாவேக்காவை இது அதிமுகவை அட்டாக் பண்ணாது, திமுக மட்டும் திமுகவுக்கு எதிராக நம்மள பொசிஷன் பண்ணிக்கிறோம்ன்றதுக்காக தான் அவங்க ஏடிஎம்கே டச் பண்ணல. ஏடிஎம்கே என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க கூட்டணிக்கு வராங்க போல, அதனால நம்மள பத்தி அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாதுங்கிறதுனால இப்ப அவங்களும் அதை மாத்துறாங்களா? அவங்க பிஜேபி அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்றாங்க. இப்ப முழுக்க இல்ல ஷபீர், அதுல எங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணணும். பாஜக பற்றி விமர்சனம் எங்க காணும்? நீங்க வந்து அதிமுக சொல்றீங்க, திமுக சொல்றீங்க, அதை பண்ணலையே. பாஜக பற்றியான விமர்சனம் அவங்க அதிமுகவுக்கான விமர்சனமா மாத்த முயற்சி பண்றாங்க. அதான் அவங்க பண்ற அந்த என்டிஏ அப்படின்னு கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க இல்லையா, அது பாஜகவுக்கான விமர்சனம் நாங்க பண்றோம் பாருங்க, அதிமுக சேர்த்து விமர்சனம் பண்றோம்.